அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிர் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு ராவணன் நினச்ச மாதிரி ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்குது. அந்த இடத்த கதிருக்கு மொத்தமாக விற்கிறதா சொன்னவர் கதிர்க்கும் நந்தினிக்கும் தெரியாமல் அங்கே இருக்க ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி ஒன்று அந்த ஃபர்னிச்சர்லாம் இங்கே வரணும், இல்லைனா அதுக்கான காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் அந்த காசை முதல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராவணன் நல்ல ஒரு மாதிரி பேசுனதுனால நான் அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரேணுகாவோட அம்மா நந்தினியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க முன்னாடியே பேசிகிட்டே இருக்காங்க. இதனால நந்தினி ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்ன நடிகையும் வரல. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால் இப்போ கதிர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பிரச்சனையாக அங்கே அறிவுக்கரசி வராங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சைலண்ட்டாக பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்த ராவணனுக்கு பெரிய வில்லியாக அறிவுக்கரசி வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆதிகுணசேகரன் குடும்பத்தை பழி வாங்கணும், நான் எல்லாத்தையும் தேடினேன், அப்போ தான் புதுசாக ஒரு விஷயம் எனக்கு வந்து மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ராவணன் ஆதிகுணசேகரனோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ராவணன் அறிவுக்கரசி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. இதை வச்சு அறிவுக்கரசி ராவணன் எப்படிலாம் ஆட்டி வைக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.